ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறப்பான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். பல சிறப்பு அம்சங்களை கொண்ட மகா சித்ரா பௌர்ணமி வர இருக்கு. ஆக்சுவலி இந்த சித்ரா பௌர்ணமியுடைய பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்குன்னா மிதுன ராசிக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதோடு சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிகவும் விசேஷமானது. ஏன் இந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, பௌர்ணமிகளே மிக சிறப்பு வாய்ந்ததாக இந்த ஒரு பௌர்ணமி பார்க்கப்படுது. இந்த பௌர்ணமி தினத்துல யமலோகத்துல நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மகா சித்திரகுப்தரை வழிபட்டு இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் அவருடைய அருள் நாம பெற முடியும். அவருடைய அருள் பெறதுனால நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். அதாவது நீண்ட ஆயுள் பெற முடியும். இந்த மாதிரி சித்திர பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த சித்திர மாத பௌர்ணமி தினத்துல அம்பாளுடைய திருவுருவ படம் சிலை எது இருந்தாலும் அதுக்கு வழிபாடு செய்யணும். அதுக்கு மலர் மாலை அணிவித்து வஸ்திர ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்யணும். அம்பாளுக்கு இந்த நாளில் மஞ்சள் கலந்த சாதம் படைத்து பானகம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து தாம்பூலத்தை அடக்கி நெய்வேத்தியங்களை இந்த நாளில் படைக்க வேண்டும். இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸோ சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. இந்த பௌர்ணமி பற்றி சொல்லிட்டு இருக்கிறனே, இந்த பௌர்ணமி வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே 1 அன்னைக்கு தமிழ் மாதம் சித்திரையுடைய 18ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. அம்பாள்களுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த சிறப்பான நாளில் உங்கள் ராசிக்காரங்க ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். அதாவது வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட உங்க ராசிக்காரங்க இந்த நாளில் செல்ல வேண்டிய ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் என்ன, அந்த கோவிலுக்கு இந்த நாளில் எப்படி செல்லும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அதை இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்போம். இருந்தும் அப்படி போய் பெரிதா பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு பர்டிகுலரா இந்த சிறப்பான நாளில் சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அப்படி உங்க ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை தான் இந்த வீடியோல இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதை இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. வாழ்க்கையில மாற்றம் ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க நீங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா பலருக்கும் எவ்வளவு முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கோ. மாற்றம் என்பதை, முன்னேற்றம் என்பதை ஏற்படாம இருக்கோ. நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நாம கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டுமா என கலங்குவர்கள் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருமே உங்க ராசிக்குரிய கோவிலுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் நீங்க கண்கூடா பார்க்க முடியும். பொதுவா ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். அந்த பகை கிரகங்கள், பாவ கிரகங்கள் முக்கியமான கட்டங்கள்ல இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் அதனாலேயே தடைப்படும். ஆனா இந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். அதனாலதான் இந்த ஸ்பெஷல் நாள்ல இந்த கோவிலுக்கு உங்க ராசிக்கு போங்கிறத சொல்ற. இந்த கோவிலுக்கு எந்த கிழமையில போகிறத விட எந்த நேரத்துல போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செல்லலாம். ஆக்சுவலி இந்த நாளில் நீங்கள் கோவில்களுக்கு போகும்போது ஒரே ஒரு முறை உங்கள் பெயரில் அர்ச்சனையை செய்து மனதார வழிபட்டு விட்டு பாருங்க. குறைந்தபட்ச கோவிலில் 1 மணி நேரமாவது இருந்து விட்டு பாருங்க. இதனால தான் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். ஸோ உங்கள் ராசிக்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். அந்த கோவிலுடைய பெயரை நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபேமஸான கோவில் தான். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னா
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலி அப்படின்னாவே அல்வா ஃபேமஸ்ன்ட்டு நாம் நினைப்போம். ஆனால் திருநெல்வேலி அல்வா விட ஃபேமஸானது நெல்லையப்பர் கோவில். இந்த நெல்லையப்பர் கோவில் அருள்பாலிக்கக்கூடிய சிவனை இந்த நாளில் சென்று வணங்குனீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்காவது போங்க. முடிஞ்ச அளவு திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறுவதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ இதுதான் கோவிலுக்கு போக வேண்டிய விஷயம். இப்போ இந்த சித்திரை பௌர்ணமியுடைய பலன்களை உங்கள் ராசிக்கு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி மேச ராசிக்குள்ள சூரியன் நுழையக்கூடிய மாதம் சித்திரை மாதம். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு. இந்த மாதத்தை சைத்ரா என்றும் சைத்திர விசேஷம் என்றும் போற்றப்படும். இந்த மாதத்தில் முதல் நாள் அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்றளவுக்கும் நடைபெறும். அதை விட மகாவிஷ்ணுவுடைய தச அவதாரங்களில் பல அவதாரங்கள் இடம்பெறக்கூடிய பெருமை இந்த சித்திரைக்கு இருக்கு. இந்த சைத்திர சுக்ல பஞ்சாமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயலத்திலிருந்து உலகம் மீட்டு உயிர்கள் மீண்டும் தோன்ற பலி செய்தார் பகவான். அப்புறம் மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில தான். நவம திதியில ஸ்ரீ ராமபிரனாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. அப்புறம் திருமாலுடைய நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம், இந்த மாதிரி பல அவதாரங்கள் நிகழ்ந்தது இந்த மாதத்துல தான். அதோடு ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் அவதரித்ததும் இந்த மாதத்துல தான். இதே போல சித்திர மாத சித்திர நட்சத்திரத்துல சிவபெருமான் தங்கப்பலகையில சித்திரம் ஒன்றினை வரைய அதிலிருந்து சித்திரகுப்தான் தோன்றினார். அதே போல சித்திர மாதத்துல வளர்பிறை காலத்துல 3வது பிறை தோன்றக்கூடிய நாள் அட்சய திருதியாக அழைக்கப்படுது. இந்த நாள்ல தங்கம் வாங்கினால் இல்லத்துல செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இருக்கு. அதே போல திருக்கோவில்கள்ல விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரையில தான். மதுரையில் மாநகர அருள்பாலிக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா ரொம்ப விசேஷம். அழகர் கோவில் கள்ளழகர் வைகையில் எழுந்தருளக்கூடிய வைபவம் சித்திரை மாதமே நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. அந்த சித்திரை பௌர்ணமி இப்போ வரப்போகுது. அந்த சித்திரை பௌர்ணமியுடைய பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சூரியன் இருக்கிறார்ல 11வது இடத்துல இருக்கிறார் இந்த பௌர்ணமியில. அதனால உங்க ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடியது பதவி உயர்வு. பதவி உயர்வு வேண்டும் நினைச்ச உங்களுக்கு பதவி உயர்வு இப்ப கிடைக்க போகுது. அதோடு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றங்கிறது உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய் 7வது இடத்துல இருக்கிறார். அதனால இந்த பௌர்ணமிக்கு பிறகு வீடு மனை வாங்கி விற்கக்கூடிய உங்களுக்கு அதுக்கான வியாபாரம் ரொம்ப சிறப்படையும். அதுல இறங்குனீங்கன்னா நல்ல லாபமும் கிடைக்கும். அப்புறம் இந்த மே 19ஆம் தேதி முதல் வாகனங்களை கையாளும் பொழுது நீங்க கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வாகனத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிநாதன் புதன் 10வது இடத்துல இருக்கிறார். ஸோ சொந்தமாக செய்யக்கூடிய தொழில் சிறப்படையோ. அதோடு மே 26 தேதிக்கு பின்னர் தரகு கமிஷன் வியாபாரத்துல உங்க ராசிக்கு லாபமானது அதிகரிக்கும். அதோடு குரு உங்க ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறார். இது சமுதாயத்துல மதிப்பு மரியாதையை உயர செய்யும். குழந்தைகளால் ஒரு வகையில சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதோடு சுக்கிரன் 11வது இடத்துல பௌர்ணமியிலிருந்து இருக்கிறார். இதனால வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். அதுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கு. மே 6 தேதிக்கு பின்னர் பெண்களால் செலவுகள் அதிகரிக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் சனி உங்க ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறார். இதனால வியாபாரமானது விருத்தியாகும். வியாபார கூட்டாளிகள் வகையில நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். ராகு உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்கிறார். வங்கி சேமிப்பு உயரும். கேது உங்க ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறார். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். ஸோ பணம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான முயற்சியில இறங்குங்க. கண்டிப்பா பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதை நீங்க கரெக்டாக புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து செயல்படணும்.
அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக நீங்கள் கரெக்டாக அடைய முடியும். ஸோ இதெல்லாம் தாங்க பௌர்ணமியுடைய பலன்கள். இந்த பலன்களை உங்களுக்கு தெளிவாக சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.